ஹலோ ஃபோக்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ஆல்கோ சீரீஸ் வீடியோ நம்பர் 3. நம்ம இது வரைக்கும் ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துட்டு போயிடுறேன். இட்ஸ் வெரி சிம்பிள். இது வரைக்கும் பார்த்தது டீலிங் ரேஞ்சஸ். ஸோ இந்த டீலிங் ரேஞ்சஸ் வந்து பவர் ஆஃப் 3 நம்பர்ஸால் இருக்கும். 3, 9, 27 இட் கோஸ் ஆன். ஓகே, இந்த டீலிங் ரேஞ்சஸ்க்குள்ளே மார்க்கெட்டோட அல்காரிதம் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம படிப்படியாக பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த டீலிங் ரேஞ்சுக்குள்ளே நம்ம முதல்ல பார்த்தது வந்து பிரேக்கர்ஸ், மிடில் பாயிண்டில் இருக்கிற அந்த 4 லெவல்ஸ் 41, 47, 40, 53, 59 இந்த 4 லெவல்ஸை பற்றி பார்த்துருந்தோம். இதோட ஃபங்க்ஷன் வந்து லிக்விடிட்டி ஜென்ரேஷன் அண்டு ட்ரெண்டிங் கண்டிஷனில் சப்போர்ட்டிவாக இருக்கும் ப்ரைஸுக்கு. இதுதான் இப்போ வரைக்கும் பார்த்துருக்கிற ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பேன்ஷன் லெவல்ஸ். ஸோ எக்ஸ்பேன்ஷன் லெவல்ஸுங்கிறது இந்த பிரேக்கருக்கு மேலேயும் கீழே இருக்கிற லெவல்ஸ், அதாவது 29 அண்டு 71 லெவல்ஸ். ஸோ இந்த லெவல்ஸ் வந்து எக்ஸ்பேன்ஷனுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் வந்து ப்ளே பண்ணும். இதுதான் இந்த எக்ஸ்பேன்ஷன் லெவல்ஸோட ஃபங்க்ஷன். ஓகே, ஓவராலாக உங்களுக்கு லிக்விடிட்டி பற்றி தெரியணும். அதுக்கு லிக்விடிட்டி பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். ஃபேர் வேல்யூ கேப்ஸு, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ராங் லிக்விடிட்டி, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இதெல்லாம் பார்த்து லிக்விடிட்டினா என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இருக்கிற பேசிக் ஃபங்க்ஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் லிக்விடிட்டி பேஸாக எப்படி ஆப்ரேட் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் டீலிங் ரேஞ்சஸில் வந்து இன்னும் நுணுக்கமான தகவல்கள் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸ்பேன்ஷன் லெவல் அதை பற்றின வீடியோ. ஸோ எக்ஸ்பேன்ஷன் லெவல்ஸ் நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டோட எக்ஸ்பேன்ஷனுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம பேங்க் நிஃப்டியில் 15 மினிட் டைம் ஃப்ரேமில் இருக்கிறோம். அதில் 729 டீலிங் ரேஞ்சஸில் இந்த ஆல்கோ ஒயர் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து பிரேக்கர்ஸும் எக்ஸ்பேன்ஷன் லெவல்ஸை மட்டும்தான் நான் இதில் வந்து எனேபிள் பண்ணியிருக்கிறேன். ஓகே, எக்ஸ்பேன்ஷன் லெவல்ஸுங்கிறது 71 அண்டு 29 லெவல்ஸ், இதை ரெண்டை மட்டும் எனேபிள் பண்ணியிருக்கேன். அண்ட் நடுவில் இருக்கிற இந்த 4 லைன்ஸ் வந்து பிரேக்கர்ஸ். ஸோ இந்த ரெட் கலர் லைன்ஸ் இப்படி நீங்கள் பார்க்கும்போது நம்பர்ஸ் உங்களுக்கு விசிபிளாக இருக்காது. ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலான்னா, இந்த ரெட் கலர் லைன்ஸ் எல்லாமே எக்ஸ்பேன்ஷன் லெவல்ஸ். ஓகே, இந்த நடுவில் இருக்கிற 4 பிளாக் கலர் லைன்ஸ் வந்து பிரேக்கர் லெவல்ஸ். ஸோ இந்த பேங்க் நிஃப்டியோட இந்த ட்ராப் அண்ட் இந்த கன்சால்டேஷன் அண்ட் இப்போ வந்திருக்கிற ஒரு அப் மூவ், இது எல்லாத்துலேயுமே மார்க்கெட் வந்து எப்படி இந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு மார்க்கெட்டில் எக்ஸ்பேன்ஷன் லெவல்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து மார்க்கெட் புல்லிஷ் கண்டிஷன்லேருந்து பேரிஷாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அந்த சேஞ்ச் ஆன பாயிண்ட், எக்ஸாக்ட் பாயிண்ட் வந்து அட் த எக்ஸ்பேன்ஷன் லெவல்ஸ். எக்ஸ்பேன்ஷன் லெவல் வந்து ஒன்று எக்ஸ்பேன்ஷனை தடுத்து நிறுத்தும், அதோட 4 ஃபங்க்ஷனை சொல்லிடுறேன். ரெண்டாவது எக்ஸ்பேன்ஷனை ஸ்டார்ட் பண்ணி வைக்கும், ரீட்ரேஸ்மெண்ட்டை தடுத்து நிறுத்தும், ரீட்ரேஸ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி வைக்கும். இது 4 தான் இந்த எக்ஸ்பேன்ஷன் லெவலோட ஃபங்க்ஷன். ப்ளஸ் ஆல்கோ சிக்னேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 3 சிக்னேச்சருக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவேன். அந்த சிக்னேச்சர்ஸ் வந்து இந்த எக்ஸ்பேன்ஷன் லெவல்ஸோட கனெக்ட் ஆகி வரும். ஆல்கோ சிக்னேச்சர்ஸ்னால் என்னென்ன? ஃபேர் வேல்யூ கேப், ஆர்டர் பிளாக், ப்ரொபல்ஷன் பிளாக். ஆர்டர் பிளாக்கும் ப்ரொபல்ஷன் பிளாக்கும் ஒன்று தான். அது தெரியாதவங்க என்னோடய வீடியோஸ் பாருங்கள், ப்ரொபல்ஷன் பிளாக், ஆர்டர் பிளாக் வீடியோஸ். அண்ட் வால்யூம் இம்பேலன்ஸ். ஸோ இந்த சிக்னேச்சர்ஸ் எல்லாம் இந்த 29, 71 லெவல்ஸோட கனெக்ட் ஆகி வரும்போது, கனெக்ட் மீன்ஸ் எப்படின்னா, ஃபேர் வேல்யூ கேப்புங்கிறது ஒரு 3 கேண்டில் ஃபார்மேஷன். அந்த 3 கேண்டிலில் ஏதாவது ஒரு கேண்டில் இந்த எக்ஸ்பேன்ஷன் லெவலோட கனெக்ட் ஆகிருந்தாலே இது வந்து எக்ஸ்பேன்ஷன் லெவலோட கனெக்ட் ஆகிருக்கிற சிக்னேச்சர்னு அர்த்தம். எனி ஒன் கேண்டில், ரெண்டாவது கேண்டில் தான் இருக்கும்னு இல்லை, ஃபர்ஸ்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் ஆர் செகண்ட் கேண்டில், இந்த 3 கேண்டிலில் எது வேணால் கனெக்ட் ஆகிருக்கலாம். அதே மாதிரி ப்ரொபல்ஷன் பிளாக்குக்கும் அதே சேம் ஃபங்க்ஷன் தான். 29, 71 லெவல்ஸோட அதோட விக்கோ, பாடியோ, எனிதிங் வந்து அதோட கனெக்ட் ஆகி இருந்துச்சுன்னா தட் இஸ் கனெக்டட் வித் எக்ஸ்பேன்ஷன் லெவல்ஸ். வால்யூம் இம்பேலன்ஸுங்கிறது 2 ப்ரைஸ்க்கு நடுவில் இருக்கிற கேப் வெறும் விக்குனால் மட்டுமே ஃபில் ஆகிருக்கும். இதுக்கும் சேம் ஃபங்க்ஷன் தான். இந்த 2 கேண்டிலுக்கு நடுவில் இருக்கிற கேப் வந்து வெறும் விக்குனால் மட்டுமே ஃபில் ஆகிருக்குது. இந்த 2 கேண்டிலில் ஏதாவது ஒரு கேண்டில் எக்ஸ்பேன்ஷன் லெவல்ஸோட கனெக்ட் ஆகிருந்துச்சுனாலே, அதாவது இந்த லெவல்ஸை தொட்டுக்கிட்டு ஃபார்ம் ஆகியிருந்தாலே
அது வந்து எக்ஸ்பான்ஷன் லெவலோட கனெக்ட் ஆகிருக்கிற சிக்னேச்சர்னு அர்த்தம். இந்த சிக்னேச்சர்ஸை மார்க்கெட் ப்ரிடாமினன்ட்லி எக்ஸ்பான்ஷன்ஸ் அப்போது யூஸ் பண்ணும். ஓகேவா? அதை இந்த ஒரு ஆக்ஷனில் நான் சில எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எக்ஸ்பான்ஷன் லெவல் ஸ்டாப்டு த புல்லிஷ் ஆக்ஷன். மறுபடியும் மார்க்கெட் இங்கிருந்து ட்ராப் ஆகி கீழே வந்தது. ஓகே, இந்த ட்ராப் ஆகி கீழே வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாஸ் எக்ஸ்பான்ஷன் லெவலுக்கு முன்னாடி, இந்த ரெட் கலர் லைன் எக்ஸ்பான்ஷன் லெவல்ஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பாஸ் வந்து எக்ஸ்பான்ஷன் லெவலை தாண்டதுக்கு முன்னாடி அண்ட் அகைன் எக்ஸ்பான்ஷன் லெவலை தாண்டினதுக்கப்புறம் தான் ஒரு ஃப்ளோ ஆஃப் எக்ஸ்பான்ஷன், கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் எக்ஸ்பான்ஷன் வந்து இங்கிருந்து தான் வர ஆரம்பிச்சுது. எக்ஸ்பான்ஷன் கண்டினியூ ஆகுது. இந்த கண்டினியூ ஆகிற ஃபங்க்ஷனுக்கு வந்து எக்ஸ்பான்ஷன் லெவலோட கனெக்ட் ஆகிருக்கிற ஆல்கோ சிக்னேச்சர்ஸ் வந்து அதுக்கு சப்போர்ட்டிவ் ஃபங்க்ஷனாக ப்ளே பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஆல்கோ சிக்னேச்சர்ஸில் எனி ஒன் கேண்டில் வந்து எக்ஸ்பான்ஷன் லெவல்ஸோட கனெக்ட் ஆகிருந்தாலே அது வந்து கனெக்டட் வித் எக்ஸ்பான்ஷன் லெவல்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் லைன் வந்து எக்ஸ்பான்ஷன் லெவல். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இது வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப். திஸ் ஒன் இஸ் அ ஃபேர் வேல்யூ கேப். இதில் 1, 2, 3 இந்த 3 கேண்டிலில் ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து கனெக்டட் வித் எக்ஸ்பான்ஷன் லெவல் அண்ட் இதுவும் ஒரு ஃபேர் வேல்யூ கேப். ரைட்டா? 1, 2, 3 இதில் மிடில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இந்த 2 ஃபேர் வேல்யூ கேப்பில் எதை வேணால் மார்க்கெட் யூஸ் பண்ணலாம், விச் வாஸ் யூஸ்ட் பை மார்க்கெட். இங்கே பார்த்தீங்கனாலும் எக்ஸ்பான்ஷன் லெவலில் இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்ஸில் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுத்து ட்ராப் டவுன். ஓகே, மார்க்கெட் திரும்ப இந்த பிரேக்கரை ரீச் பண்ண உடனே லிக்விடிட்டி ஜென்ரேஷன் மோடுக்குள்ளே போகும்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படி லிக்விடிட்டி ஜென்ரேஷன் மோடுக்குள்ளே போகும்போது ஒரு மிகப்பெரிய ப்ரொபல்ஷன் பிளாக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டர் பிளாக் தியரி அது. அதோட மிடில் பாயிண்ட்டை மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸாக எடுத்திருக்குது. பட் ஸ்டில் இது மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு லிக்விடிட்டியை ஃபாலோ பண்ணி பழக்கம் இல்லாதவங்க, ஜேர்னலிங் பண்ணி பழக்கம் இல்லாதவங்க, யூ கேன் யூஸ் அதர் லெவல்ஸ் as well. இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் there is a வால்யூம் இம்பேலன்ஸ். ஸோ வால்யூம் இம்பேலன்ஸுங்கிறது 2 கேண்டிலுக்கு நடுவில் இருக்கிற கேப் வந்து வெறும் விக்குனாலே ஃபில் ஆகிருக்கும். அது இங்கே இருக்குது. வெறும் விக்குனாலே ஃபில் ஆன வால்யூம் இம்பேலன்ஸ் லெவல். அந்த வால்யூம் இம்பேலன்ஸோட ஃபர்ஸ்ட் கேண்டில் இஸ் கனெக்டட் வித் எக்ஸ்பான்ஷன் லெவல். இதவே மார்க்கெட் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸாக எடுத்து அடுத்த நாள் கேப் டவுன் ப்ரைஸ். ஓகே, கேப் டவுன் மறுபடியும் எக்ஸ்பான்ஷன் லெவல்ஸில் ஓட கனெக்ட் பண்ணி அனதர் ஆல்கோ சிக்னேச்சர் விச் வாஸ் அ ஃபேர் வேல்யூ கேப். அதை மார்க்கெட் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸாக எடுத்து இட் கோஸ் டவுன், கீழே போகுது மார்க்கெட். ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன் லெவல்ஸில் மார்க்கெட் யூஸ் பண்ணுற அல்காரிதமிக் சிக்னேச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரிட்ரேஸ்மெண்ட்லேயுமே அந்த சிக்னேச்சர்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. மேக்ஸிமமான ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த எக்ஸ்பான்ஷன் லெவல்ஸோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ரெண்டுமே இந்த எக்ஸ்பான்ஷன் லெவலோட கனெக்ட் ஆகிருக்கிற ஆல்கோ சிக்னேச்சர்லேருந்து தான் வரும். இங்கே கூட ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கனெக்டட் வித் எக்ஸ்பான்ஷன் லெவல். எப்படி செகண்ட் கேண்டில் வந்து எக்ஸ்பான்ஷன் லெவலோட கன்ஜாயிண்டிங்காக இருக்குது. அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தான் மார்க்கெட் யூஸ்டு அண்ட் ட்ராப் டவுன். மறுபடியும் மார்க்கெட் யூஸ்ட எக்ஸ்பான்ஷன் லெவல் சிக்னேச்சர். எப்படின்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப் இஸ் த நியூ ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். பட் இட் டசன்ட் டச். இந்த இடத்துல எஸ்எம்டி உருவாகியிருக்கலாம். எஸ்எம்டியை பற்றி நான் அடுத்த லிக்விடிட்டி வீடியோஸில் போடுறேன். அது அல்காரிதமிக் வீடியோஸில் நான் பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் மார்க்கெட் வந்து இங்கிருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது கூட இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளேயே தான் இந்த மார்க்கெட்டோட கேண்டில் பாடிஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்குது. இந்த ஸ்டாப் ஆன பாடிஸ் வந்து ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே ஸ்டாப் ஆகிருக்குது. இந்த ஃபேர் வேல்யூ கேப் அகைன் கனெக்டட் வித் எக்ஸ்பான்ஷன் லெவல்ஸ். இந்த ரெட் கலர் லைன் இஸ் எக்ஸ்பான்ஷன் லெவல்ஸ். ஸோ 1, 2, 3 கேண்டில் இஸ் ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸாக எடுத்திருக்குது. திரும்ப ஃபேர் வேல்யூ கேப் கனெக்டட் வித் எக்ஸ்பான்ஷன் லெவல்ஸ், போத் எக்ஸ்பான்ஷன் லெவல். மார்க்கெட்டோட எக்ஸ்பான்ஷன் எக்ஸாக்ட்லி ஸ்டாப்டு தேர். இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணியிருக்குது. ஹோப் யூ கைஸ் கேன் see that. Okay, this fair value gap stopped the price. திரும்ப மார்க்கெட்டில் ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ் வித் ஃபேர் வேல்யூ கேப் வாஸ் யூஸ்ட் அகைன். மார்க்கெட் திரும்ப ட்ராப் பேக் ஆகுது.
ஸோ இங்கே வந்து மார்க்கெட் ஸ்டாப் ஆனது எக்ஸ்பேன்ஷன் லெவலில் தொடல. பட் இந்த இடம் மார்க்கெட்டோட கொஞ்சம் பின்னாடி ஆக்ஷனை பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா, மேபி ஐ ஷுட் சேஞ்ச் த கலர். ஓகே, இது பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா இதுவும் கூட எக்ஸ்பேன்ஷன் லெவல்ஸோட கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை தான் மார்க்கெட் வந்து திரும்பவுமே ஒரு சப்போர்ட்டிவ் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணியிருக்குது. திஸ் மேபி ப்ளூ கலர் லைன். ஓகே, திஸ் ஃபேர் வேல்யூ கேப் இஸ் யூஸ்ட் ஹியர் எஸ் சப்போர்ட்டிவ் ஃபங்க்ஷன். அண்ட் மறுபடியும் மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்கும் போது தேர் இஸ் அ வால்யூம் இம்பேலன்ஸ் கனெக்டட் வித் எக்ஸ்பான்ஷன் லெவல். இந்த ரெண்டு கேண்டிலும் பார்த்தீங்கன்னா திஸ் கேண்டில் அண்ட் திஸ் கேண்டில்க்கு நடுவில் இருக்கிற கேப் வாஸ் ஃபில்டு வித் ஒன்லி விக். இந்த ரெண்டு லெவலுமே கனெக்டட் வித் எக்ஸ்பான்ஷன் லெவல். மார்க்கெட் அகைன் யூஸ்ட் இட் டு கோ அப். ஸோ திரும்ப ரீட் பேக் ஆனது கூட இந்த ப்ரொபல்ஷன் பிளாக்குக்கு. ஸோ ப்ரொபல்ஷன் பிளாக் ஆல்கோ சிக்னேச்சர்ஸ் எடுத்திங்கனாலும் விச் இஸ் ஆல்சோ கனெக்டட் வித் எக்ஸ்பான்ஷன் லெவல்ஸ். மார்க்கெட் அங்கேருந்து ட்ராப் பேக் ஆகுது, திரும்ப ரைட் பேக் டு திஸ் லிக்விடிட்டி அகைன் ரீடெஸ்டிங் இட். இது எல்லாமே அண்ட் இங்கே மார்க்கெட் ஹோல்ட் பண்ணது கூட திஸ் ஹோல்டிங் அண்ட் எக்ஸ்பான்ஷன் வந்து எக்ஸ்பான்ஷன் லெவலோட கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்போட. திஸ் இஸ் எக்ஸ்பான்ஷன் லெவல் 1 2 3. ஓகே, 3 கேண்டில் ஃபார்மேஷன், நடுவில் இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் ஹோல்ட்ஸ் த ப்ரைஸ். இது திரும்ப திரும்ப இந்த எக்ஸ்பான்ஷன் லெவல்ஸை வந்து மார்க்கெட் எக்ஸ்பான்ஷனுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஃபங்க்ஷனாக எடுத்துக்கும். இங்கேயுமே மார்க்கெட் ட்ராப் பேக் ஆனது ரைட் ஃப்ரம் ஹியர். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ் கனெக்டட் வித் எக்ஸ்பான்ஷன் லெவல்ஸ். அண்ட் இந்த வால்யூம் இம்பேலன்ஸ் மார்க்கெட் டேப் பேக். மார்க்கெட் அங்கேருந்து ட்ராப் பேக் ஆச்சு ரைட் பேக் டு ஹியர். டீலிங் ரேஞ்சஸோட லோஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்துச்சு. இங்கேயுமே எக்ஸ்பான்ஷன் லெவல்ஸோட சிக்னேச்சர்ஸ் வாஸ் யூஸ்ட் விச் இஸ் அ பிக் ஆர்டர் பிளாக். அது நான் பின்னாடி மறுபடியும் இதை பற்றி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணும்போது இது மூலமாக நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு எக்ஸ்பான்ஷன் லெவல்ஸோட கனெக்ட் ஆகிருக்கிற ப்ரொபல்ஷன் பிளாக் வாஸ் யூஸ்ட் ஹியர். ரைட் பேக் கோஸ் டு த டீலிங் ரேஞ்சஸ் ஹைஸ். மறுபடியும் an algo signature connected with expansion levels which was used again. ஸோ லிக்விடிட்டி புரியும் போது இந்த மாதிரியான லெவல்ஸ் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகும். ஜஸ்ட்டு கண்ணை மூடிட்டு இங்கே வர்ற ஃபேர் வேல்யூ கேப் ஆர்டர் பிளாக் ஆர் ப்ரொபல்ஷன் பிளாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். திஸ் இஸ் ஜஸ்ட் அ டேப் இன் டு ஹியர். மேபி ஜூம் இன் பண்ணனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் த ஹையர் ஃபேர் வேல்யூ கேப். அந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே ஜஸ்ட் என்ட்ரு ஆகி மார்க்கெட் ட்ராப்ட் பிலோ. இந்த ட்ராப்பில் மறுபடியும் மார்க்கெட் ட்ராப் ஆகிறதுக்கு திஸ் ஒன் இஸ் நாட் அ small move, 51,668 to 51,118, which is a 500 points move, which is also used the expansion level algo signature. Here is a fair value gap connected with expansion level 1 2 3 fair value gap connected, used by market and drop back down. Okay, so எக்ஸ்பென்ஷன் லெவலில் மறுபடியும் ரீச் பண்ண உடனே எக்ஸ்பென்ஷனை தடுத்து நிறுத்துகிற ஃபங்க்ஷனை பண்ணியிருக்குது. இந்த இடத்துல லிக்விடிட்டி ஜென்ரேஷன் again goes back to the same levels, same fair value gap levels and dealing ranges highs. Market drop down. இங்கிருந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப் வித் எக்ஸ்பேன்ஷன் லெவலோட கனெக்ட் ஆகிருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் வித் ப்ரைஸ் கேப்பை வந்து மார்க்கெட் உருவாக்கியிருக்குது. அதையுமே பின் நாட்களில் யூஸ் பண்ணி தான் மார்க்கெட் இந்த கேப்பை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பேன்ஷன் லெவலோட கனெக்ட் ஆகிருக்கிற ப்ரைஸ் கேப். ஓகே, நாட் அ சிம்பிள் கேப். இதை வந்து கம்ப்ளீட்டாக மார்க்கெட் ஃபில் பண்ணிட்டு தான் மார்க்கெட் அகைன் டஸ் இட்ஸ் எக்ஸ்பேன்ஷன்ஸ். இங்கேயுமே மார்க்கெட் ரீட்ரேஸ் பேக் டு த பிரேக்கர். ஸோ சிவியரான ட்ரெண்டிங் கண்டிஷன் இருக்கும்போது பிரேக்கர் வந்து ப்ரைஸை ஹோல்ட் பண்ணணும். ப்ளஸ் எக்ஸ்பேன்ஷன் லெவலோட கனெக்ட் ஆகிருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் இஸ் தேர் விச் இஸ் ஆல்ரெடி மிட்டிகேட்டட் அண்ட் கிவ்ஸ் அ குட் மூவ். பட் திரும்ப வந்து அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ரீமிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ட்ராப் பேக் டவுன். இந்த பேக் டவுன்லேயும் மறுபடியும் இந்த சிக்னேச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். Here is a fair value gap connected with expansion levels 1 2 3 connected, 50% of fair value gap used,
அண்ட் ஹியர் பிரேக்கரை தாண்டின உடனே எக்ஸ்பேன்ஷன் லெவலும் பிரேக்கரும் சேர்ந்து ப்ரைஸை ஸ்டாப் பண்ணுது. கண்டினியூஷன் சிக்னேச்சர் வித் எக்ஸ்பேன்ஷன் லெவல் mitigation. Again expansion level used here. You get the idea, right? இங்கே கூட exactly to the expansion levels. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஓவரால் லிக்விடிட்டி பற்றின வியூ இருக்கணும். இப்போ நடந்த இந்த அப்மூவ் கூட பிரேக்கர்ஸ் வந்து லிக்விடிட்டி ஜென்ரேஷன் மோடுக்குள்ளே வரும்னு சொன்னேன். இன்றைக்கி கேப் அப் ஆச்சு. அபவ் 1000 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப். பட் மார்க்கெட் ஸ்ட்ரக் பிட்வீன் திஸ் பிரேக்கர் அண்ட் எக்ஸ்பென்ஷன் லெவல்ஸ். இதுக்குள்ளே தான் இந்த லிக்விடிட்டி ஜென்ரேஷன் ஃபுல்லாக நடந்தது. இது இன்னைக்கு தானே ஆக்ஷன், ரைட்? ஸோ லிக்விடிட்டி புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், லிக்விடிட்டி அண்டு என்னோட லிக்விடிட்டி பர்ஜ் மாடல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இது ஜேர்னல் பண்ணி தான் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது இங்கிருந்து இங்கே வரைக்கும் இருக்கிற மூவ்ஸில் எத்தனை தடவை எக்ஸ்பேன்ஷன் லெவலில் இருக்கிற சப்போர்ட்டிவ் ஃபங்க்ஷன், ஃபேர் வேல்யூ கேப் அண்டு ஆர்டர் பிளாக், ப்ரொபல்ஷன் பிளாக் அண்ட் வால்யூம் இம்பேலன்சஸ் வந்து எத்தனை தடவை மார்க்கெட் வந்து எக்ஸ்பேன்ஷனுக்கு சப்போர்ட்டிவ் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணிக்குங்கிறத காமிச்சேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டீலிங் ரேஞ்ச், அதுக்குள்ளே இருக்கிற பிரேக்கரோட ஃபங்க்ஷன், டீலிங் ரேஞ்சஸோட ஃபங்க்ஷன், அது போக இப்போ வந்து எக்ஸ்பேன்ஷனோட லெவல்ஸோட ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ஆல்கோ 1 அண்ட் ஆல்கோ 2 பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஆல்ரெடி டோல்ட் யூ தேர் இஸ் மோர் தென் 2 அல்காரிதம். அது ஜேர்னலிங் மூலமாக தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நான் பேரெல்லாம் வைக்கல. அதோட ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் ஜேர்னலிங் மூலமாக லிக்விடிட்டி எப்படி மார்க்கெட் வந்து உருவாக்குது, எந்த லிக்விடிட்டியை வந்து ரொம்ப முக்கியத்துவமாக கருதுது, அந்த லிக்விடிட்டிஸை மார்க்கெட் எப்படி அட்டாக் பண்ணுது, அண்ட் அங்கேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான ஃபங்க்ஷனில் எந்தெந்த லெவல்ஸை வந்து சப்போர்ட்டிவாகவோ இல்லை ரெசிஸ்டன்ட் ஃபங்க்ஷனாகவோ மார்க்கெட் யூஸ் பண்ணி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத படிப்படியாக தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே முட்டாக அப்ளை பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதத்துலையும் யூஸ் ஆகாது. பிரேக்கரில் வந்தோன்னா மார்க்கெட் ஸ்டாப் ஆகணும், அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, ட்ரெண்டிங் கண்டிஷனில் இருந்ததுன்னா பிரேக்கருக்கு கீழே மார்க்கெட்டால் வர முடியலையா, இல்லை வர முடியுதா, வந்தால் எந்த சிக்னேச்சரை மார்க்கெட் யூஸ் பண்ணுது. ஓகே, நான் பிகினர்ஸாக ஒரு எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. உங்களுக்கு தேவையானது மார்க்கெட்டில் இருக்கிற வெறும் 3 சிக்னேச்சர்ஸ் மட்டும்தான், விச் இஸ் ஃபேர் வேல்யூ கேப், வால்யூம் இம்பேலன்ஸ் அண்ட் ஆர்டர் பிளாக்ஸ். இதில் ஃபேர் வேல்யூ கேப்ஸும் வால்யூம் இம்பேலன்ஸும் மட்டும் தெரிஞ்சால் போதும். பிகினர்ஸாக யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட். ட்ரேட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெட் எந்த சைடு போகுது, எந்த மாதிரியான ஃபங்க்ஷனில் மார்க்கெட் இருக்குது, ஒரு லிக்விடிட்டி ஜென்ரேஷனுக்கு உண்டான மெத்தட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் ட்ரேடிங் ஜேர்னியில் இது மிகப்பெரிய ஃபேக்டர் இருக்கும். நீங்கள் என்ன மெத்தட் வேணால் யூஸ் பண்ணலாம். அந்த மெத்தடோடு சேர்ந்து இந்த ஃபங்க்ஷன்ஸையும் யூஸ் பண்ணும்போது யூ கெட் மோர் கன்ஃபர்மேஷன். அதிகமான கன்ஃபர்மேஷன் இருந்தால் நமக்கு நல்லது தானே. ஏன்னா நம்ம பணத்தை உள்ளே போடுறோம். அந்த பணம் சேஃப்டியை தான் நம்ம முன்னாடி பார்க்கணும். மணி மேனேஜ்மெண்ட் கம்ஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்தது தான் மெத்தட். டெக்னிக்கல்ஸ் வில் ஒர்க் இஃப் யூ நோ. இந்த ஆல்கோ சீரீஸ் வீடியோ ஆல்கோ 1 அண்ட் ஆல்கோ 2 முடிஞ்சிடும். மேபி ஆல்கோ பாத்ஸை பற்றி ஒரு சில வீடியோஸ் நான் போடலாம். ஐ டோன்ட் நோ. அதை பற்றியும் சில வீடியோஸ் போடுறேன். பட் அதோடு அது முடிவடைஞ்சிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் லிக்விடிட்டிஸ் பற்றின கான்செப்ட் தான் வருவேன். பிகாஸ் ஐ வாஸ் மெயின்லி டெவலப்ட் லிக்விடிட்டியை பேஸ் பண்ணி தான் என்னோடய ஃபுல் ஸ்ட்ராட்டஜியும் டெவலப் ஆச்சு. இந்த ஆல்கோ ஃபங்க்ஷன் வந்து அதுக்கு ஒரு கன்ஜாயிண்டிங் ஃபங்க்ஷன், ஹெல்ப்ஃபுல்லான ஃபங்க்ஷன். தட்ஸ் இட். ஓகே, மறுபடியும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோ வந்து உங்களை எல்லாத்தையும் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப்.